ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் சோதி தான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா 2-3 விசில் வேக விட்டுருங்க. காய்கறி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த காய்கறி சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பச்சை மிளகா இருக்குல்ல, அது பேஸ்ட்டை கொட்டி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா வேக வச்ச காய்கறி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மெயினாக தேங்காய் பால் தேவை. இது 2வது எடுத்த தேங்காய் பாலை கலந்துருக்கேன். இது கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தா பருப்பு இருக்கு இல்லையா, அது இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை இதோட சேர்த்துட்டு நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இறக்கும்போது மல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான திருநெல்வேலி ஸ்பெஷல் சோதி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.